தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயுடன் கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். விஜயுடன் கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்வது 6ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. இன்னும் காங்கிரஸ் பாஜக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவில்லை. ஏறத்தாழ கூட்டணிகள் எல்லாம் உறுதியாகிவிட்டது. தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் டாக்டர் ராமதாஸ் சசிகலா ஆகிய 6 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது நடிகர் விஜயுடன் கூட்டணி என பாஜக அறிவித்துள்ளது. அதாவது தேர்தலுக்கு முன்பு கூட்டணி கிடையாது, தேர்தலுக்கு பின்பு கூட்டணி என அறிவித்துள்ளது. அதாவது பாஜக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற இந்திய குடியரசுக் கட்சியை சார்ந்த ராம்விலாஸ் அத்வாலே அவர்கள் நேற்றைய தினம் அறிவித்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் தேர்தலுக்கு பிறகு நடிகர் விஜய் அவருடைய ஆதரவை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிறகு நடிகர் விஜயுடன் கூட்டணி வைப்போம் என பாஜக அறிவித்துள்ளது. இது நடிகர் விஜய்க்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது தெரியவில்லை. பாஜக கொள்கை எதிரி என்று கூறியுள்ளார். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க நிர்பந்தப்படுத்தப்பட்டது. அதிலிருந்து தப்பித்து தற்பொழுது தனியாக போட்டியிடுகிறார். தேர்தலுக்கு பிறகு நாங்கள் விஜயுடன் கூட்டணி என பாஜக அறிவித்திருப்பது நடிகர் விஜய்க்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே பாஜகவின் சி டீம் தமிழக வெற்றி கழகம் என திமுக கூறி வருகிறது. தேர்தலுக்கு பிறகு நடிகர் விஜய் பாஜகவுடன் கூட்டணி சேரலாம் என்ற ஒரு அறிவிப்பானது நடிகர் விஜய்க்கு ஒரு பின்னடைவை தரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடன் நடிகர் விஜய் கூட்டணி அமைத்தாலும் அமைக்கலாம் என கருதி சிறுபான்மையினர் இவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். சிறுபான்மையினர் வாக்கில் ஒரு பாதிப்பு ஏற்படலாம் என கூறப்படுகிறது. ஆனால் பாஜக தெளிவாக கூறியுள்ளது, தேர்தலுக்கு பிறகு நாங்கள் விஜயுடன் கூட்டணி என்று. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இது சம்பந்தமான எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை.